ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதில் உரையை அளித்திருக்கிறார். இதில் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு துறை வாரியாக சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்திருக்கிறது, சுகாதாரத்துறை எப்படி இருந்திருக்கிறது, உயர்கல்விக்கு எப்படி செலவழிக்கப்பட்டிருக்கிறது, நெடுஞ்சாலைத்துறைக்கு எப்படி செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒவ்வொரு துறை வாரியாக பேசி மின்வெட்டு பிரச்சனை எப்படி நீக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு சாதனைகளை பட்டியலிட்டு மீண்டும் அதிமுக தான் இந்த ஆட்சி தான் தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள், நாங்கள் கொடுத்த எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் உண்மையின் பிரதிபலிப்பா அல்லது அதீதமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பேர் நம்முடைய திமுகவுடைய மூத்த தலைவர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணனும் அதிமுகவுடைய ஈர்ப்பு கொண்ட விருதுநகர் சட்டமன்ற மாஃபா பாண்டி நம்மோடு தொடர்கிறார்கள். நான் திரு பாண்டியராஜன் அவர்கள்ட்ட தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். மின்வெட்டு பிரச்சனையில தமிழக முதலமைச்சர் மிகப்பெரிய பெருமிதம் கொண்டிருக்கிறார். என்னுடைய ஒரே ஒரு எளிமையான கேள்வி நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். இந்த 4 ஆண்டுகளுக்குள் துவக்கப்பட்டு பலனளித்த ஒரே ஒரு திட்டத்தின் பெயரை சொல்லுங்க. பாருங்க, இந்த 5 ஆண்டுகளுக்கு எந்த ஒரு பெரிய திட்டமுங்க சைக்கிள் டைம் 6 வருடங்களுக்கு மேல். ஆனா ஷார்ட் சைக்கிள் டைம் ப்ராஜெக்ட்ஸ் இப்ப சோலார்ல 408 மெகாவாட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் துவங்கிய பொழுது 1 மெகாவாட் கூட கிடையாது. ஓகே, அந்த 408 மெகாவாட்டும் துவங்கப்பட்டு எக்ஸிக்யூட் ஆனது இந்த அரசாங்கத்துல. அது 408 மெகாவாட் வந்துருச்சு. ஆமாங்க, என் தொகுதியில 2 இருக்குங்க. சிங்க பாருங்க, இந்த 408 தனியாருடைய நம்ம வாங்குறது இல்ல. இங்க பாருங்க, 2 முக்கியமான நான் கேட்டது அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க சொன்னது போலவே 6 வருஷம் ஆகும்னு வச்சுக்கிட்டா கூட எதுவுமே துவங்கி நிறைவடையல சார். அதுக்கு அதிமுக ஆட்சி வந்த பிறகு அரசு மின்வாரியம் துவக்கிய திட்டங்கள் எதுன்னு நிறைய இருக்கு. இங்க பாருங்க, நீங்க 800 ஃபேஸ் 3 இருக்கலாம். அம்மா நீங்க தெளிவா அதான் சொல்றீங்க. நான் சொன்ன விஷயம் ஒரு சைக்கிள் டைம் நார்மல் சைக்கிள் டைம் கன்சீவ் பண்றதுல இருந்து அந்த கரண்ட் கிரிட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் 6 இருந்து 8 வருடங்கள் ஆகுங்க. திமுக பீரியட்ல துவக்கினது நிறைவடையுது. நல்லது, அப்படிதான் அதிமுக துவக்கிற திட்டம் 4500 மெகாவாட் அந்த மாதிரி நிறைவு பெற்றிருக்கீங்க. 4438 மெகாவாட் நிறைவு பெற்றிருக்கிறது. நான் எழுப்பக்கூடிய கேள்வி, எத்தனை மெகாவாட்டுக்கான திட்டங்கள் அதிமுக 2017 ஆட்சிக்கு வந்த பிறகு துவக்கப்பட்டது? துவங்கப்பட்ட திட்டங்கள் நிறைய இருக்கு. நான் சொல்றேன், ஒன்னா சொல்றேன். பாருங்க, முதல்ல இந்த 7500 மெகாவாட் புதுசா கிரிட்டுக்குள்ள வந்திருக்குன்னா அதுல வெளியா தனியார்கிட்ட வாங்குறது டிஎம்கே அரசாங்கத்தில் எப்படி வாங்கினாங்களோ அதை மாற்றி லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ல வாங்கப்பட்டிருக்கு. அந்த 3300 மெகாவாட் வெளியிருந்து வாங்கினது கண்டிப்பா வெளியிருந்து தான் வாங்கியிருக்கோம். தனியார் நிறுவனங்கள் தான் வாங்கியிருக்காங்க. அந்த தனியார் நிறுவனங்கள் எங்கேயோ அமெரிக்கால இருந்து வரல. இங்க இருக்கிற பிள்ளை பெருமாள் உங்களுக்கு தெரியும் எந்த அதானி குழுமம் மத்திய பிரதேசத்துல 5 ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடுகிறதோ அதே அதானி குழுமம் இங்க 7 ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடுகிறது. ஒரே குழுமம், ஒரே திட்டம், ஒரே ஆண்டு காலம். இது 15 வருஷம் 25 வருஷம் பாருங்க, ஒரே ஆண்டு காலம் கிடையாது. இன்னமும் கூட நமக்கு 25 வருஷம் போட்டுருக்கோம். ப்ராஜெக்ட்லயும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் அந்த லேண்ட் காஸ்ட் எவ்வளவு, சோலாரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் லேண்ட் காஸ்ட் தான். கமுதிக்கு பக்கத்துல ஒரு ப்ராஜெக்ட் வர்றப்போ அதனுடைய யூனிக்னஸ் பார்த்து தான் நீங்க தீர்மானம் பண்ண முடியும். அரசாங்கம் எது செலவு குறைவோ அதை தீர்மானிக்குமா? ஐயா, இமீடியட்டா வேணும் நமக்கு. அந்த 628 மெகாவாட் ஒரு ஸ்பிரிட் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு 33,000 கோடி சைன் ஆயிருக்கு. 5000க்கு மேல மெகாவாட் இன்னைக்கு சோலார்ல கமிட் ஆயிருக்கு. அது யாருமே மாற்றுக்கிறது கிடையாது. அதுல எந்த அன்சர்டி கிடையாது. சோலார் பாலிசி முதல்ல போட்டு தமிழக அரசாங்கம் ஒவ்வொரு ரூப் டாப்லயும் பசுமை வீடுகள் போட்டு 3 லட்சம் வீடுகளுக்கு மேல உங்களுக்கு வந்திருக்கு. 4000 மெகாவாட் நிறைவடைஞ்சிருக்கு சொல்லிருக்கோம். இது எந்த ஆட்சியில் துவக்கப்பட்ட திட்டங்கிற தனி கேள்வி. 3000 மெகாவாட் வாங்கிட்டு இருக்கிறோம். 3300 மெகாவாட். ஆமா, என்னுடைய கேள்வி 2012-13 மட்டும் 25,740 கோடி ரூபாய் 25,740 கோடி ரூபாய்க்கு மின்சாரம் வாங்கப்பட்டிருக்கு. 2013-14 மட்டும் 30,529 கோடி ரூபாய்க்கு மின்சாரம் வாங்கப்பட்டிருக்கு. 55,000 கோடி ரூபாய் 2 ஆண்டுகள்ல அந்த திட்டங்கள்ல செலவழிச்சிருந்தோம்னா தமிழகம் இன்று மின்சாரத்துல உபரி மாநிலங்களா போயிருந்திருக்கும். இந்த லாஜிக்ல என்ன பிரச்சனை? என்னோட தப்பா இருக்கலாம். 55,000 கோடி ரூபாய் தமிழக அரசு கையை விட்டு வெளியே சென்றிருக்கிறது இல்லையா? எதுக்கு அதானிட்ட ஒப்பந்தம் பண்ணோம்? எதுக்கு இதே சோலார் திட்டம் இதே கமுதியில நாம போடலாம் 55,000 கோடி ரூபாய்க்கு? இந்த 3300 மெகாவாட் உருவாக்கியவர்கள் அது தனியார் துறையினர் தான். ஆனா அவங்க காசு போட்டு அந்தந்த இடங்கள்ல கெட்டி இருக்கிறாங்க. எதை நம்பி? நீங்க 55,000 கோடி காசு கொடுத்து வாங்குனீங்க
கோடியிலே இந்த 55,000 கோடிக்கு நாம திட்டம் உருவாக்கி இருந்தோம்னா தமிழ்நாடு தன்னுடைய சொந்த காலில் 2 ரூபா 1 ரூபா உற்பத்தி விலையில வாங்கியிருக்கும். இதுல இந்த லாஜிக்ல என்ன பிரச்சனை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த தனியார் நிறுவனங்களை முதல்ல வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையில வந்து அழைத்தது அரசு. அந்த அரசு வந்து அம்மாவின் அரசு தான். இதுக்கு முன்னால இருந்து அழைத்து வந்த பொழுது அப்போ வந்து என்ன ஸ்கீம், எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தப்போ இந்தியா எங்கிலும் எத்தனை மெகாவாட் உருவாக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அதுல பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அந்த உருவான ரூல்ஸ் உருவாக்கி அதுக்கப்புறம் வந்து இதுக்கு அடித்தளம் அமைத்தது அந்த கட்டத்தில் இருந்த அம்மாவின் அரசாங்கம். அதனாலதான் வந்து 12 ப்ராஜெக்ட் வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். உங்கள்ட்ட நான் வேற கேள்வி வச்சிருக்கேன். நீங்க வந்து எப்படி நம்ம சர்ப்ளஸ் ஆனோம், எப்படி மின்வெட்டு இல்லாம வந்துச்சு அப்படிங்கறத பெருமிதமா தமிழக முதலமைச்சர் சொல்றாங்க. நான் ஒத்துக்கிறேன், மின்வெட்டு இன்னைக்கு இல்லங்கிறத நான் பதிவே பண்றேன், எனக்கு தயக்கம் இல்ல, ஓகேவா? அது அப்புறம் இங்க இவ்வளவு ஒரு சாதாரண நீங்கள் தொழில்துறை இருக்கிறவர் 55,000 கோடி ரூபாய் 2 ஆண்டுகள் இந்த முதலீட மாநில அரசு மின்வாரியத்துக்கு நீங்க கடனா கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு மின்மிகை மாநிலமா சொந்த உற்பத்தி நின்றுப்பான். உங்களோட இதுல என்ன புரிதல் வந்து மக்களுக்கு தெரிய வேண்டிய புரிதல், அந்த 12 பப்ளிக் அந்த பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து தமிழகத்துக்கு வந்து 2003 இருந்து வர துவங்கிய அந்த ப்ராஜெக்ட் பிள்ளை பெருமாள் நல்லூர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அப்போலோ குரூப் வந்து போட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஒரு கமிட்மெண்ட்ல வந்தது. என்ன கமிட்மெண்ட்? அரசாங்கம் அந்த பவரை வாங்கும்னு சொல்லிட்டு. இல்லன்னா நீங்க அந்த ப்ராஜெக்ட் நீங்க போட்டீங்கன்னா 1000 கோடி வந்திருக்குங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து வரட்டும், அதை நம்ம பயன்படுத்திப்போம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய வெளிமாநில விற்போம் அந்த 2 வழியை டாரிஃப் சரி பண்ணிக்கலாம். எப்படி பண்ண நான் சொல்லணும். இன்னைக்கு விக்கிற நிலைமையில இருக்கு தமிழகம் வந்து. இன்னைக்கு வந்து கர்நாடகா கவர்மெண்ட் நம்மகிட்ட வந்து ஒரு 2000 மெகாவாட் கொடுங்கன்னு கேட்கிற நிலைமையில இருக்கும். அது வந்து 5 வருஷத்துக்கு அந்த நிலைமை இல்லையே. இன்னைக்கு வந்து அந்த 3000 மெகாவாட் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேட்டனால 2011 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஃபிக்கி உடைய கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பேசும்போது very soon we will be able to make our state power surplus again by the end of 2012. Right. The capacity addition will be 4,640 megawatt. Right. My government has planned to undertake a massive capacity addition of 23,140 megawatt of power to the existing installed capacity of 10,237. 10,000 existing megawatt மின்சாரத்தை நிறுவுதிறனை தாண்டி 5 ஆண்டுகளுக்குள்ள எங்களுடைய மின்சாரத்துறை நிறுவுதிறனை 23,140 மெகாவாட் கூடுதலாக வைப்போம். Next 5 years of this 15,140 megawatt will be through thermal energy, 5,000 megawatt through wind energy, and 3,000 megawatt through solar energy. நான் சொன்னேன் 10,000 மெகாவாட்ல இருந்து 23,000 மெகாவாட் கூடுதலா போய் மொத்தம் 33,000 மெகாவாட் வரும்னு 2011 திமுக சொல்லல, கருணாநிதி சொல்லல, அதிமுக பொதுச்செயலாளர் தமிழக முதலமைச்சர் சொன்னார். அதை நான் ஒத்துக்கிறேங்க. என்ன வாக்குறுதி என்னவா இருந்தது, நடந்தது என்னவா இருந்தது? நிறைய நடந்திருக்கு. ஏன் வந்து சில ப்ராஜெக்ட் டிலே ஆனதுக்கு காரணங்கள் சொல்லலாம். இன்னைக்கு வந்து எந்த காரணத்திற்காக உடன்குடி ப்ராஜெக்ட டிலே பண்ணாங்க, லீகல் ரீசன் என்னன்றது நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ள நான் ஸ்பெசிபிக்கா சொல்ல விரும்பல. தடைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, உயர் நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது உங்களுடைய முயற்சியை. அது போய் கேட்டா அந்த இதுக்கு வந்து இல்ல அவங்க நீதிமன்றத்தோட வழிகாட்டப்படி தான் சோலார் பாலிசியை தடை பண்ணா, சோலார் பாலிசிக்கு இப்ப பவர் அங்க வந்து ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் போய் தடை வாங்கினது யாரு? இந்த மாதிரி வந்து தடைகள் நிகழாமல் இருந்திருந்தால் 2013 அந்த 10,000 இருந்து 23,000 மெகாவாட் கண்டிப்பா இன்றும் சாத்தியம் தான். இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் அம்மா சொல்லி இருக்கிறது, இந்த அடுத்த 9 மாதங்கள்ல என்ன ப்ராஜெக்ட் வரப்போகுது, தேர்தல் வர்றதுக்கு முன்னாலே மே மாதத்துக்கு முன்னாலே எத்தனை ப்ராஜெக்ட் கமிஷன் ஆகணும் தெளிவா எழுதி கொடுத்திருக்காங்க இன்னைக்கு வந்து அம்மா வந்து. அதனால இது ஏதோ 23,000 மெகாவாட் ஒரு மேஜிக் நம்பர் கிடையாது, அது சாதிக்கப்படக்கூடியது. இது அவங்க சொன்ன காலம் 5 ஆண்டு காலம் அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. 4 ஆண்டு காலம் 2011 பிக்கி மீட்டிங் வந்து 15 இவ்வளவு கூட்டி இருக்காங்களே 7,000 மெகாவாட் கிரிடுக்குள்ள வந்திருக்கு. இல்ல அந்த கேள்வி அப்படியே இருக்கு. 4,400 மெகாவாட் தான் நம்முடையது, 3,300 மெகாவாட் வெளியிருந்து வாங்கினது. இதுல 4,300 எவ்வளவு உள்ளது வந்தது, இதெல்லாம் நிறைய கேள்வி அப்படியே தொக்கி நிக்குது. நான் ராதாகிருஷ்ணன் கேட்கிறேன், நீ கடனை வாங்குவியோ உடனே வாங்குவியோ சொந்தமா கொண்டு வந்தியோ இல்லையோ, இன்னைக்கு 2011 இந்த மக்கள் அனுபவிச்ச மின்வெட்டு இல்ல. இதை நீங்க காமன் மேன்ட்ட போய் கேட்டீங்கன்னா உங்க ஊர்ல பவர், இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு சட்டசபையில் அறிவிக்கிறாங்க, எங்க இன்னைக்கு வந்து ஆட்சியில பவர் சர்ப்ளஸ் ஸ்டேட் ஆகிட்டோம், மின்வெட்டு என்ற பேச்சுக்கே ஜூன் மாசத்துல இல்லன்னு சொல்றாங்க. நான் வந்துடுறேன் உங்கள்ட்ட. இதை உணரக்கூடிய மக்கள் அரசாங்கம் தெர்மல் பிளான்டா விண்ட் எனர்ஜியா இதெல்லாம் காமன் மேன் கவலைப்பட போறல. எங்க வீட்டுல சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடுதா, தே ஆர் ஹாப்பி சொல்றேன். நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, பாண்டியராஜன் கேட்டீங்க, இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி கடன் வாங்கி போடணுமான்னு கேட்டீங்க. நாங்க அன்னைக்கு 7 திட்டம் கொண்டு வந்தோம். மேட்டூர், வடசென்னை, பிள்ளைபெருமாநல்லூர், உடங்குடி
அங்க 7 திட்டங்கள். அந்த திட்டங்கள் வந்து நாங்க அடிக்கலும் நாட்டிட்டோம். அந்த திட்டங்கள் 2001 ஆட்சிக்கு வந்தோடனே இவங்க கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? ஒரு 3 வருஷம் ஏன் கிடப்புல போட்டாங்க? இல்ல சார், இல்ல கொண்டு வந்து நாங்க வந்து அந்த நேரத்தில் இருந்து உண்மை அதை அதுக்காக ஒரு தொலைநோக்கு பார்வையில தலைவர் வந்து அந்த 7 திட்டங்களை கொண்டு வந்தாரு. இல்ல நான் கேட்ட கேள்வி அடுத்த கேள்வி. அவங்க பெண்டிங்ல போட்டாங்க, தொலைநோக்கு போட்டாங்க, கடனா வாங்கிட்டாங்க, நான் முதல்ல கட்டி 20 அதெல்லாம் இருக்கட்டும். சாமானிய மனிதனை பொறுத்தளவுக்கு வட சென்னையில இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இவ்வளவு பணம் நீங்க மத்திய பிரதேசத்துல வந்து அதானி போட்டிருக்காருன்னு சொல்றீங்க, இங்க இவ்வளவு கூடுதலா போட்டிருக்கீங்க. இவ்வளவு கோடி ரூபாய் 56 கோடி ஒரு புள்ளி வர இருக்கு. இந்த இவ்வளவு செலவு வந்து அரசு கையால செலவு பண்ணணுமா? அது இந்த 7 திட்டத்தை நிறைவேற்றிருந்தா இந்த செலவு இன்னைக்கு தமிழகத்துல மின்வெட்டு இருக்குங்க. அது போல அதுக்கு எடுத்து கவர்மெண்ட் எக்ஸிகர்ல போன பணம் இவங்க ஜெயலலிதா வீட்டுக்கு கொடுக்கலையே, அரசாங்க பணம் தானே, மக்கள் பணம் தானே. இல்ல மக்கள் பணம் தானே, மக்கள் அது சொல்லுங்க. மக்கள் இந்த பக்கத்தை எடுத்து கொடுத்து செலவு பண்ணி அந்த மின்திட்டம் வாங்குறது வந்து வெளியே தெரியாது. அது பின்னாடி பாதிக்க போறது நாடு தானே, மாநிலம் தானே. மக்களோட மின்சாரம் பயன்படுது. இந்த மின்சாரம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு தானே போகுது. மக்கள் என்ன சொல்லுவாங்க? திரு ஆற்காடு வீராசாமி அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் வேலூர்ல பேசும்போது சொல்றாரு, ஒருவேளை இந்த திமுக ஆட்சி தோற்குமானால் அதற்கு மின்வெட்டு நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு மின்வெட்டு இல்ல, மக்கள் பயன்பாடு தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இவ்வளவு சிறன் பண்ணி கடன் வாங்கி இதுக்கு வரணும். அந்த 7 திட்டங்கள் இருந்து 2012 உற்பத்தி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நீங்க தவறான பார்வையான தவறான நீங்க வந்து ஒரு சிஏஜி ரிப்போர்ட் மாதிரி எப்படி பண்ணிருக்கலாம்னு ஒரு ஆழ்ந்த பார்வையை கொடுக்குறீங்க. ஆனா என்னைய பொறுத்த அளவுக்கு கரண்ட் வந்துச்சா உடம்புல வந்து நல்லா தான் இருக்கிறாரு, உள்ள கேன்சர் இருக்கும்போது கடன் பெருகிட்டு போனா ஒரு மாநில அரசாங்கம் நடக்க முடியுமா? நம்ம நிதி பற்றாக்குறை ரொம்ப மோசமா இருக்கு. மாநில நிதி பற்றா இது வந்து தமிழக அரசோட செலவினை இருக்கு. நல்ல பாயிண்ட் சொல்லுங்க. தமிழக அரசோட கடன் 2 லட்சம் கோடி ரூபாய் இருக்குது. பொதுத்துறை நிறுவனோட கடன் சேர்த்தா 4 லட்சம் கோடி ரூபாய் வந்துருது. உங்கள் தகவலுக்காக இந்த கடன் தொகை வந்து திமுக ஆட்சியில் எப்படி இருந்ததோ அந்த வரையறுக்குள்ளே தான் இன்னும் இருந்துட்டு இருக்கு. 25 விழுக்காடு வரைக்கும் ஒட்டுமொத்த உற்பத்தியில இருக்கலாம் சொல்லி 19 விழுக்காடு தான் இன்னமும் இருக்குது. இன்னமும் 6% கடன் நீங்க கூடுதலா வாங்கக்கூடிய திறன் இருக்கு மத்திய அரசுடைய அனுமதி உட்பட்டு. கூடுதல் திறனுக்காக நீங்க வந்து இந்த மின்சாரம் வாங்கினதுக்கு இந்த செலவு பண்ண வேண்டியது 7 திட்டத்தை விரைவுபடுத்தி இந்த செலவு இல்லையா? இல்லங்க இல்ல நீங்க வந்து எதுக்காக கவலைப்படுறீங்க? இந்த நாட்டு மக்களோட கடன் பத்தி தானே கவலைப்படுறீங்க. அதிமுக பணமா இல்லையே, மக்கள் வழிபட நீ கடன் வாங்கலாம். கொண்டு வரும் உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து ஒரு வங்கியில போய் ஒரு கடன் கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் எவ்வளவு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இவ்வளவுதான் கடன் கொடுக்க சொல்லுவாங்க. உங்களுடைய லைபிலிட்டி எல்லாம் எவ்வளவு பார்த்துட்டு அதுபடி நமக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட 25 விழுக்காடு நமக்கு அனுமதி 19 இருக்கிறோம். அப்ப நமக்கு இன்னும் கெபாசிட்டி வளர்ச்சி மாநிலம் சொல்லக்கூடிய குஜராத் கூடுதலா இருக்கு. குஜராத் இடத்துல மாநிலம் இருக்கு, ஸ்டேட் தமிழ்நாடு 20 இடத்துல ஆய்வுல இல்ல அந்த சர்வே தெளிவா விவாதம் பண்ணோம். அதை பத்தி தெளிவா விவாதம் பண்ணோம். நீங்க அன்னைக்கு இல்ல, அன்னைக்கு பாண்டியராஜன் இருந்தாரு. அந்த ஆய்வுலயே என்னென்ன குறைபாடு வந்தாலும் மாறி let us go with the facts. நான் சொல்றேன் இதெல்லாம் கருத்து கணிப்பு யூகங்களா இருக்கலாம். குஜராத்தை விட 110ல எவ்வளவு திட்டங்கள் அறிவிச்சாங்க? 110 திட்டங்கள் 110 திட்டங்கள் அறிவிச்சாங்க. அவ்வளவு நிறைவேற்றப்பட்டதா? டெய்லி 110 வாய்க்காங்க முதலமைச்சர் அவ்வளவு திட்டம் நிறைவேற்றப்பட்டதா? சொல்லுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க. சொல்றேன் கேட்டாரா? உடனே சொல்றேன். சட்டம் ஒழுங்கு எத்தனை பேர் ரேப் பண்ணிருக்காங்க? திருச்செந்தூர் ஒரு பொண்ணு பள்ளிக்கூடத்து போன பொண்ணு நறுவல் ரேப் பண்ணாங்க. என்ன சட்டம் தர்மபுரியில் நடந்தது? பல இடங்கள் ரேப் பண்ணது. என்ன சட்டம் ஒழுங்கு ஒழுங்கா? கல்வியில என்ன மோசமா கமர்ஷியல் கல்வியா நீதிமன்ற கேஸுக்கு பிறகு நீங்க கல்வியை என்ன நீங்க முன்னேற்றம் ஒவ்வொரு கேள்வி வந்து ஒரு கேள்வி வந்து ஒரு வரியில கேட்டலாம். என்ன சட்டம் ஒழுங்கு, என்ன கல்வி, என்ன உங்களுக்கு சொல்றேன்.
முதலமைச்சர் வந்து புள்ளி வரத்தை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து பதில் உரை புள்ளி வரத்து சொன்னாங்க. இல்ல அது வேற இல்லைங்க, ஒன் டன் வேற அவ்வளவு செலவாகும். நான் ஒரே கேள்வி, ஒன் டன்ல நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் அவங்க அறிவிக்கப்பட்டு எத்தனை திட்டம் ஒன் டன் அவர் சொல்லிடுவாரு. இப்ப சொல்லுவாரு. நான் வந்து என்ன கேட்கிறேன்னு, தமிழகத்துல வந்து குற்றங்களை 2017 2010 277 விழுக்காடா இருந்த குற்றங்களுடைய எண்ணிக்கை 2015 வந்து 249 குறைந்திருக்கு. இது முதலமைச்சர் அறிக்கை வச்சு சொல்றீங்க. அறிக்கை இல்ல, அறிக்கை வந்து இல்ல, புள்ளி வரங்கள் சட்டசபையில வாய்க்கு வந்தா திமுக நடு பட்டப்பகல ரேப் பண்ணாங்க. நடந்திருக்கு சார். உங்களுக்கு தெரியும், திரு வீரபாண்டி ஆறுமுகத்துடைய உறவினர் ஒரே நாள்ல 6 பேர் கொல்லப்பட்டாங்க. திரு வீரபாண்டி போய் பார்த்தாரு ஒரே நாள். அப்ப அமைச்சரா இருக்கும் போது அவருடைய உறவினர் தலைவரை கண்டிக்காம இல்லையே இருக்கலாம். கொலை வழக்கலாம். பட்டப்பகல் நடந்த ஒரு பச்சையில பெண்கள் ஆட்சிங்கிற பெண்கள் பாதுகாப்பாச்சு உங்க சகோதரி ஆட்சிங்கிறாங்களே. உங்களுக்காக நான் எங்களுக்காக நீங்க யாருக்காக கால் வைக்க முடியாது. அருமையான மேடை நிகழ்வு நான் கேட்டேன். நீங்க வந்து ஒன் டன் நீங்க இருந்தா ஒன் டன்னை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, இன்னைக்கு அம்மா வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் என்ன ஒன் டன் சொன்ன இந்த தொழில்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா குறிப்பாக எத்தனை திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன, 33 MOU போட்டதுல இன்னைக்கு வந்து 19 MOUக்கான பிளான்ட் வந்து கமிஷன் ஆயிடுச்சு. நாளைக்கு நின்று வந்து சென்குபைன் கமிஷன் ஆகுது. இதுக்கு முன்னால ஆம்பியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மைக்ரோசாப்ட் கிளவுட் 1 2 3 இல்லங்க. நம்ம மைக்ரோசாப்ட் டம்மியா, மைக்ரோசாப்ட் டம்மியா, யமஹா டம்மியா? அரே யார் இங்க பாருங்க, திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் இருந்த போது ஒன் டன்ல உள்ள திட்டங்கள் பத்தி சொன்னா கிட்டத்தட்ட 600க்கு மேல அறிவிப்பு 200 மேல திட்டங்கள் முடிக்க இன்னொரு 300 மேல திட்டங்கள் இல்ல. அவங்க டேட்டாவோட சொல்றாங்க. இல்ல 600 மேல திட்டங்கள்ல இல்ல வெள்ளேரிக்கா இருக்கல. 200 இல்ல வெள்ளேரிக்கா படிச்சதாங்க. வெள்ளேரிக்கா பிரிண்ட் இல்லாம வெள்ளேரிக்கா வேற வெள்ளேரிக்கடா புதுதா இல்ல. 206க்கு மேல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 300க்கு மேற்பட்ட திட்டங்கள்ல வந்து நிலுவையில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 இருந்து 80 திட்டங்கள் தான் வந்து பாக்கி தெளிவா சொல்லியிருக்காரு. நான் திரு பாண்டியராஜன் இறுதியா கேட்க வேண்டிய விஷயம், தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றோம் சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே கூட கேட்ட உங்க நினைவுக்காக சொல்றேன், நேரம் நிறையவும் கூட இல்ல. 20 லிட்டர் குடிதண்ணீர், சுத்தமான குடிதண்ணீர் இலவசமாக வீடுதோறும் வழங்கப்படும் தேர்தல் அறிக்கை தான் சொல்லியிருந்துச்சு. மோனோ ரயில் திட்டம் சென்னை மற்றும் கோயம்புத்தூர், திருச்சியில மதுரெல்லாம் கொண்டு வந்து சொல்லி தேர்தல் அறிக்கை தான் சொல்லியிருந்துச்சு. 1 லட்சம் கோடி கடனாளி ஆக்கி தலைகுனிவை ஏற்படுத்திய திமுக அரசு அப்படின்னு விமர்சனத்தை தேர்தல் அறிக்கை தான் சொல்லிச்சு. இது அத்தனையும் இன்னும் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான இலவச பஸ் பாஸ் உண்டுங்கிற தேர்தல் அறிக்கை சொல்லிச்சு. இத்தனையும் நிறைவேற்றப்பட்டிருக்காங்க. பாருங்க, 150 விஷயங்கள் சொல்லப்பட்டதுல இன்னைக்கு வந்து சொல்லப்பட்டதற்கு மேலே 5 திட்டங்கள் நிறைவேறி இருக்கு. இப்போ வந்து அம்மா அழைப்பு மையம் சொல்லல, ஆனா செஞ்சிருக்காங்க. ஒரு போன் நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர் நீங்க டெக்னாலஜியை கடுமையா பயன்படுத்தக்கூடியவர் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொண்டு வந்ததை ஒரு பெரிய சாதனை நீங்க சொன்னீங்க. 30 பேர் வச்சு கால் சென்டருங்க. இன்னைக்கு எங்க இருந்தாலும் 10% கால் தாங்க ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. அதை கரெக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன திட்டங்கள் சொன்னாங்க, என்ன செஞ்சாங்கன்றதை விட நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது அதனுடைய குறிக்கோள் என்ன. இப்ப கல்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் முடிக்க விடணும். நீங்க 100 பேர் இன்னைக்கு +2 பாஸ் பண்ணாங்கன்னா 45 பேர் காலேஜுக்குள்ள போறாங்க. டிஎம்கே பீரியட் முடிச்சப்ப வந்து 100 பேர் பாஸ் பண்ணாங்கன்னா 23 பேர் காலேஜுக்குள்ள போனாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்த இது வந்து இந்தியாவில் வரைக்கும் சாதிக்காத. உங்களுக்காக 2 கேள்வி கேட்டுறேன். தயவுசெய்து நான் சொல்றேன், நீங்க சொல்லக்கூடிய புள்ளிவிவரங்கள் எல்லாமே உண்மை. ஆனா இதுல மறைக்கப்படக்கூடிய விஷயம், தெரியாத விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இதுல உங்களுடைய பங்களிப்பு என்னங்க? நாங்க அரசு பள்ளிகள் எத்தனை துவக்கப்பட்டிருக்கு இதை சொல்ல முடியுமா? உயர்கல்வி பிரைமரி ஸ்கூல் துவக்கப்பட்டிருக்கு, 232 பிரைமரி ஸ்கூல் துவக்கப்பட்டிருக்கு, எத்தனை அப்கிரேட் ஆயிருக்கு, அதுக்கு மேல அப்கிரேட் இருந்துகிட்டே இருக்குங்க. பிரைமரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க. சுகாதாரத்துறையில தமிழக அரசு சிறப்பா இருக்குது, மறுக்கல. குழந்தைகள் இறப்பு வீதம், தாய்மார் இறப்பு வீதம் குறையல. நம்ம சாதனை மிகப்பெரிய சாதனைங்க. எப்படி வந்து உங்களுக்கு அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ மாறிச்சு, எப்படி வந்து அந்த மாதிரி வந்து இப்ப எத்தனை 54 புது கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கு. பிரைமரி எஜுகேஷன்ல 5 ஆண்டுகள் 54 கல்லூரிகள் துவக்கப்பட்டிருக்கு. பீரியட்ல 26 பாடப்பிரிவுகள் துவக்கப்பட்டது. இன்னைக்கு 959 பாடப்பிரிவுகள் துவங்கப்பட்டிருக்கு. அத்தனை காலேஜ் புதுசா உருவாக்கப்பட்டிருக்கு.
அத்தனை பாடப்பிரிவுகள் புதுசா துவங்கி மொத்த கட்டடங்களே காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் சேர்த்து அவங்க கட்டினது 7 கோடி அலாட் பண்ணாங்க சார். இந்த 4 வருஷத்துல 220 கோடி செஞ்சிருக்காங்க. சிங்கிள் டிஜிட்ல 7 கோடி அலாட் பண்ணது 5 வருஷத்துல. நீங்க வந்து ஒரு கவனமா வார்த்தை பிரயோகம் தமிழ் மருத்துவ சொன்னாங்க. நாங்க வந்து 5 ஆண்டுகள் கட்டப்பட்ட பாலங்கள் சிறுபாலங்கள் 1793 சொல்லியிருந்தாங்க. பாலங்களை சிறுபாலங்களையும் பிரிச்சிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் உபயோகமா இருக்கும். பிரிச்சு பாத்தீங்கன்னா 1300 எல்லாமே சிறுபாலம் இருக்கும். 50 100 எத்தனையோ பாலங்கள் தெரியல. மாயை என்ன உருவாக்கப்படுதுன்னா இந்த அரசாங்கம் எல்லாமே நலத்திட்டங்கள் சார்ந்த அரசு அப்படின்ற ஒரு மாயை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விளக்குவதற்காக சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சிஆர்டிபி ப்ராஜெக்ட்ல மட்டும் எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் புது ரோடு போடப்பட்டிருக்கு தமிழகத்துல இந்த 5 வருஷத்துல. அதனால இந்த கல்வியை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா அது மட்டும் முடிக்கிறேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. 100 பேர் பாஸ் பண்றாங்க பிளஸ் 2லனா 45 பேர் காலேஜ் போறன்றது இந்தியால எங்கேயுமே கிடையாதுங்க. திமுக முடியறப்ப 23 தான் போயிட்டு இருக்காங்க. திமுக திட்டம் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க வந்து பாஸ் விகிதத்தை குறைச்சாங்க. இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து முதல் தலைமுறை மாணவர்களே சேர்க்கலாம் சொன்னாங்க. அவங்களோட முயற்சி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கேட்கிறேன் 2 ஆட்சியிலுமே மொத்தமே 60,000 பேர் தான் அவங்க டைட்டில் கொடுத்து இன்னைக்கு 2,40,000 பேருக்கு மேல கொடுத்து இனிஷியேட்டட் பை தம் no problem. அது முக்கியமான விஷயம் இல்ல. அது முக்கியமான விஷயம் இல்ல. grown and deepened. பொறியியலுக்கான தமிழ் முயற்சியோ முதல் தலைமை மாணவர்களுக்கான முயற்சி அவங்க எடுத்தாங்க. நம்ம இதை கொண்டு வர மறக்க முடியாது. 2 பேரும் முயற்சி பண்ணாங்க. இதுல அரசாங்கம் தங்களுடைய பங்களிப்பை குறைச்சுக்கொண்டே போகுது அப்படிங்கறது கேள்வியா இருக்கு. கண்டிப்பா இல்ல. ஏன்னா 54 கல்லூரி வந்து அரசு கல்லூரி வந்திருக்குங்க. டிஎம்கே பீரியட் மொத்தமே 20 காலேஜ். ஓகே, நன்றி திரு பாண்டியராஜன் மற்றும் ராதாகிருஷ்ணன். மக்களுடைய திட்டங்கள் முழுமையாக சென்று சேர்ந்திருக்கின்றன. இந்த ஆட்சி தான் தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். முதலமைச்சர் மிகப்பெரிய பெருமிதத்தோடு சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு பலன் வந்து சாமானிய மக்கள் கிடைத்திருக்கு என்பது ஒவ்வொரு மக்களுக்குமே தெரிந்த விஷயம். அவர்கள் மனநிறைவு கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். மனநிறைவு இன்னும் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். அவர்களுடைய பார்வையில் இந்த உள்கட்டமைப்பு திட்டங்களோ இலவச திட்டங்களோ நலத்திட்டங்களோ எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது மக்கள் தெளிவான ஒரு பார்வை வைத்திருக்கிறார்கள். இது அவர்களுக்கு தான் சரியா தெரியும். நம்ம யாரையும் யூகிக்கிறத விட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதற்கு நன்றி, வணக்கம்.